ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா இந்த மாதிரி வியர்ட் ஹேர் கட் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இல்லை, சும்மா வேலை இல்லை, அதனால லீவ் கொடுத்துட்டாங்க. அதனால சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன அப்படி சீரீஸ்னால் டிடி சீரீஸ். ஸோ டிடி சீரீஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம். எந்த ட்ரெயின் அப்படி பார்த்தீங்கன்னா டிடி சீரீஸ்னால் என்னென்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். தூத்துக்குடி தூக்குதர சீரீஸ். அது ஒரு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. என்னமோ நான் நல்லா பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ட்ரெயின் தூத்துக்குடி இருக்குது. பட் அதை ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. நாளைக்கு வந்து 10:30 தான் ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து இல்லாட்டி என்னை கோமதிஸ் அப்படியே செருப்பால் வச்சு அடிப்பான். அதுக்காண்டி தான் வந்து இப்போ தூத்துக்குடி வந்து கோமதிஸ் தான் இருக்கான். அதனால அவன் என்னை கூப்பிட்றான். அதனால போகிறேன். ஸோ எந்த ட்ரெயின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு காரில் போகிறேன். அதுவும் காட்டுறேன், அது பிரச்சனை இல்லை. ஸோ திருநெல்வேலிக்கு என்ன ட்ரெயின் இருக்குது? எஸ், 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். என்னடா தான் போகுது அப்படின்னு. சரி, நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் எந்த ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க. பட் ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா Jan 14th உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். பொங்கல்னா Jan 15th. இந்த ட்ரெயின் Jan 15th LHB அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. LHB கோச்சஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது அந்த ரெட் கலர் கோச். ஸோ அதனால தான் நம்ம அதில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் பொங்குதே. அதுதான் வருது. சரி, டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4:45 ஆயிடுச்சு. இன்னும் ½ an hour தான் இருக்குது. அது என்னெல்லாம் முடிச்சிடணுமோ எதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் இன்ஜின் பார்ப்போம். இன்ஜின் பார்த்துட்டு ஒவ்வொரு கோச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். டக்குன்னு வாங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிடுவோம். நான் புது கோச் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்டா. புது கோச்சை அப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த கோச்சுன்னு கூட நான் சொல்லிடுறேன். எந்த கோச்சும் கூட நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப மனசு நல்லா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நான் காத்துக்கிட்டே இருந்தேன் இந்த ட்ரெயின் LHB கோச்சுக்கு வரணும்டா அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி தூத்துக்குடி டைரக்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ்க்கே ஆல்ரெடி LHB கோச் மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன்டா மாற்றலை யோசிச்சுட்டே இருந்தேன். 2022 ஆரம்பிச்சேன் நான் இது ஆசை பண்ணுறது. கடைசியில் வந்துருச்சு நம்ம LHB கோச்சஸாக மாதிரி. ஸோ வாங்க ஜஸ்ட்டு இன்ஜின் பார்த்துருவோம். இன்ஜின் பார்த்துட்டு செகண்ட் கிளாஸ் கோச், அதுக்கப்புறம் ஏசி கோச் பார்ப்போம். இதோட கோச் பொசிஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு நான் ஃபஸ்ட்டு இன்ஜின் பார்த்துருவோம். இன்ஜின் பார்த்துக்கப்புறம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம புக் பண்ண ரோக்கோ பார்த்தீங்கன்னா WAP7 லல்லாகூடா லோகோ ஷெட்டோடைய WAP7 தான். டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி லல்லாகூடா லோகோ ஷெட்டோடைய WAP7 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக எப்பொழுது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேப்பர் அரக்கோணம் தான் வரும். பட் இந்த வாட்டி இந்த இன்ஜின் தான் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் புல் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோடைய அன்ரிசர்வ் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கோச் அன்ரிசர்வ் கோச், பின்னாடி 2 கோச் வந்து அன்ரிசர்வ் கோச்சஸ். 2 கோச் ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ்டு, பேக்கில் 2 அன்ரிசர்வ். ஸோ அன்ரிசர்வோட எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரெயினோடைய ஏசி கோச்சஸ் பற்றி. இதில் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி அண்ட் தேர்ட் ஏசி மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஏசி கிடையாது. ஃபஸ்ட் ஏசி டெடிக்கேட்டடும் கிடையாது. அடுத்து தேர்ட் ஏசி கோச் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஏசி கோச். ஸோ தேர்ட் ஏசி கோச்சில் வந்து நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது தேர்ட் ஏசியில் தான். ஸோ தேர்ட் ஏசியோட கோச் B4. ஸோ ஃபைனலி சீட்டுக்கு வந்தாச்சு. என் சீட்டுனா இந்த சீட்டு இல்லை, என் சீட்டு இல்லை, வேறு சீட்டு. என் சீட் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பர் பர்த். ஸோ அதனால் அது அப்பர் பர்த்தில் வந்துருக்கு. பட் சைடில் ஒரு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புது கோச் அப்படிங்கிறதுனால ரொம்ப எல்லாமே அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஓப்பனபிள் விண்டோ, அதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது புல் ரெட் ஹேண்டில் அண்ட் ரப்பர் பீடிங் ஃபார் எமர்ஜென்சி எக்ஸிட். அதாவது இது ஆல் பண்ணி புல் பண்ணணும், அப்போ தான் அது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா
இது சீட்டுக்கு நம்ம உட்காந்து போகிற சீட்டுக்கு இது அண்ட் சீட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகலான்னு பார்க்குறேன். நேரம் நெருங்கி விட்டது. எஸ், நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட தூத்துக்குடி தூக்குதூர சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 minutes தான் இருக்குது. எஸ்எம்ஐடி போய்ட்டு நம்மளோட ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்களா, 2025 மேனுஃபேக்சர் பண்ண கோச் எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா எங்கே இல்லையே, சரிம்மா இது இல்லை, இங்கேயும் பார்த்தேன்னு தெரியல, நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதுவும் இல்லாமல் பெரிய மிரர் பாருங்களா, பெரிய மிரர். இது உட்கிரிஷ் எக்ஸ்னே நம்ம பார்க்க முடியாது. உட்கிரிஷ் எக்ஸ்னால் அந்த எல்லோ கலர் கோச், அந்த எல்லோ கலர் பழைய கோச்சாக இருக்கும்ல, அது அந்த கோச், அதை கூட நம்ம பெரிய மிரர் பார்க்க முடியாது. இங்கே பார்த்துட்டோம். 5 minutes டிலே கழிச்சு தான் போச்சு. எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, பரவாயில்ல. எஸ்எம்ஐடி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா Jan 15, அதாவது டிசம்பர் மாதத்தில் தான் வந்து எனக்கு தெரியும். டிசம்பர் மாதத்துல தான் எனக்கு வந்து இது LHB கோச்சஸை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு. அப்போவே நான் என்னன்னு பார்த்தேன், அப்போவே உங்களுக்கு ஓவர்வியூ பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணேன், நான் வந்து அப்போவே நினச்சேன் நான் வந்து ஏதாவது ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் ஓவர்வியூ பிளாக் என்னால் பண்ண முடியல. பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னால என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த சீரீஸ் தூத்துக்குடியோட தூக்குதூர சீரீஸ், அந்த சீரீஸ் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூருக்கு போயிருக்கோம், நம்ம வேறு வழியில் போயிருக்கோம். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி போல். ஸோ புதுசான ஒரு பிளேஸ் போகிறோம், புதுசான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் பாருங்களேன், நல்லா இருக்கு பாருங்கள், LHB கோச்சஸ் நல்லா இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம்.
பாருங்கள், அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்ஷீட்டு விஷஸ் யூ ஹாப்பி ஜர்னி சவுத் சென்ட்ரல் ரயில்வே. சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் டிபெண்ட் ஆகுது. விஜயவாடா டிவிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் தலைக்கணி கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ட்ரெயின் ரொம்ப லேட்டாக தான் போய்கிட்டுருக்கு. ஓசூர்லேயே பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓசூருக்கு அப்புறம் அடுத்த ஸ்டாப் கேலப்போம். கேலப்போம்னா அங்கே ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரெயின் கிராசிங் பண்ணுறதுக்காக. அது எந்த ட்ரெயின்னு தெரியல, பட் ஆனால் அந்த ட்ரெயின் கிராசிங் பண்ணுறதுக்காண்டியே 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ட்ரெயினும் லேட்டு, இப்போ நம்மளும் லேட்டு. அதனால் இந்த நாள் ஃபுல்லாக படித்து எடுக்கிறாங்க நம்ம ஏன்னு தெரியல. ஃபுல்லாக ஓசூர்லேயும் டிலே. கீழடிக்கையில் அது ஏன் ஓசூரில் டிலேனா, இது கீழடிக்கையில் ஒரு 20 நிமிஷமாக அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம் சிக்னல் இல்லாமல். இந்த மெமோ வர்றதுக்காண்டி தான் அவங்க வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் அதனால் இப்போ டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டேன். நான் தோசை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ தோசை சாப்பிட்டுட்டேன். ஸோ ஓகேங்க. அதனால் இது எதுவும் சொல்ல மாட்டேன், ஃபேரை பற்றி சொல்ல மாட்டேன். இந்த கோச்சோடது SMT பெங்களூர் இது திருநெல்வேலி வரைக்கும் 930 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. 930 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு கரெக்டாக 5:10 வரும் அப்படின்னு போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட் நிறைய ஸ்லாக் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்சால் அது ஸ்லாக் டைம் வச்சு வரலாம். கைஸ், தர்மபுரி வந்துச்சு. தர்மபுரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:45க்கு வந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவோட தான் வந்திருக்கு. அது வண்டி எப்பொழுது செம்ம டிலேவாக தான் போய்கிட்டு இருக்கு. அது ஏன் தெரில, அது சிக்னல் வரலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தூங்க தான் போகிறேன். நான் தூங்குற வந்து காலையில் 5:10 வந்துடும். எனக்கு முழிப்பு 4 மணிக்கு மேலே வந்துடும் எனக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் அடிக்குது. ஏசி கூலிங், ரொம்ப ஏசி கூலிங். அதனால தான் விட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன். அவங்களுக்காண்டி ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் விட்டு வெளியில் வந்துட்டுருக்கேன். அண்ட் அதுக்காண்டி தான் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல. எனக்கு அப்பர் பர்த் வேறு வந்திருக்கு. ஸோ அதனால் எப்படி நான் பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா குளிர், செம்ம குளிர். நான் அப்படி அப்பர் பர்த்தில் போய் உட்காரலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா செம்ம குளிருது. பட் எனிவேஸ் பிளாங்கெட் வச்சு என்னமோ பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க பிளாங்கெட். அப்புறம் விரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. தலைகாணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது சமாளித்து பண்ணிட்டுருக்கலாம். அப்புறம் நடுவில் எனக்கு பசிச்சு வேறு செஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு ஷார்ட் வேறு காமிச்சிருப்பேன். கடல் மிட்டாயும் பிஸ்கெட்டு அது தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே சமாளிப்போம். அப்புறம் காஃபி வந்துச்சு. காஃபி வந்தோடனே குடிக்கலாம். சரி ஓகே தூங்க போகிறேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஸ்லாக் டைம் இருக்கும். மதுரைக்கு 1 o'clock 2 o'clock என்னமோ வரும் தெரியல. பட் ஆனால் தெரியல. கோயில்பட்டிக்கு 3:30 வரும் போட்டிருக்கு. சரி, அதனால் தூங்க தான் போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் கோயில்பட்டியில் பார்ப்பேன். என்னன்னு தெரியல. 3:30 வரும் போட்டிருக்கு கோயில்பட்டிக்கு. ஸோ பார்ப்போம். நான் 3:30 இருந்துக்கிறேன்னா 4 o'clock இருந்துக்கிறேன்னா நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் பார்ப்போம். அது வரைக்கும் குட் நைட். குட்
முன்னாடி சொல்லிட்டேன். பட் இன்னொரு வாட்டி ஒன்று சொல்கிறேன். இந்த ட்ரெயினுடைய ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஸ்எம்ஐடி பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து ஓசூர், தர்மபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரையிலேருந்து விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர், நாகர்கோவில். ஸோ இதுதான் இதோட ரூட்டு. பெங்களூர் டு நாகர்கோவிலோட ரூட் இது தான். குட் நைட். அடுத்த நாளைக்கு பார்ப்போம். திருநெல்வேலியிலேருந்து புருலியா மெயின்டெனன்ஸ் ஸோ குட் மார்னிங். சரி, இப்போ பிடிச்சிட்டு கார் பிடிச்சிட்டு தூத்துக்குடி போகிறேன். எங்கே இருக்காமல் பார்த்து பிளாட்ஃபார்ம் 3 தான் இருக்கேன். தான் நம்ம ட்ரெயினிங் தான் நிற்கிது. அதை ட்ரெயின் பற்றி சொல்லியிருந்தோம். எப்போ வந்துச்சு தெரியுமா? கரெக்டாக 4:30க்கு வந்துச்சு. 4:30க்கு போயிட்டு அப்போ 40 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கு. நேதி 40 மினிட்ஸ் டிலேவாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ 40 மினிட்ஸ் ஏர்லியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக நல்லா இருந்துச்சு. 40 மினிட்ஸ் ஏர்லினா ரொம்ப, ஏன்னா எப்பொழுதும் நான் வந்து 5:30க்கு மேலே தான் வந்து ரீச் ஆகும் எல்லா நேரமும். நான் மற்ற பேசஞ்சர்கிட்ட கேட்கும் போது நேற்றுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சா, அதனால தான் நேற்றுக்கு சீக்கிரமாக இருந்துச்சு, இப்போது சீக்கிரமாக வந்துச்சுன்னு போட்டிருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து நான் இது 2:45 பார்க்குறேன். 2:45 பார்த்தா விருதுநகர் வந்துடுச்சு. 3 மணிக்கு பார்த்தா சாத்தூர் வந்துடுச்சு. 3:30க்கு பார்த்தா கோயில்பட்டி வந்துடுச்சு. அப்புறம் 4 மணி என்னமோ வாஞ்சிமணியாச்சி தாண்டி வந்துச்சு. அப்புறம் கடம்பூர் வாஞ்சிமணியாச்சி வழியாக வந்துச்சு. பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். வாஞ்சிமணியாச்சி தாண்டிலாம் வந்து அப்போ கிராசிங் போடுவாங்க தான் நான் நினச்சேன். கிராசிங் போட்டு தான் 5:10க்கு வரும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எதுவுமே கிராசிங் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டான். 4:30க்கே வந்துட்டான். அதனால எனக்கு நான் எப்பொழுது இப்போ உக்கிர் ஷேக்ஸாக இருந்தானா, இப்போ பழைய கோச்சஸாக இருந்தான்னா அது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஸ்பீட் கெப்பாசிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த என்ஹெச்பி கோச்சில் எனக்கு தெரிஞ்சு ஸ்பீட் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல. பட் ஆனால் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1 போயிட்டு நம்ம வெளியில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போயிட்டு நம்ம கார் போய் வெயிட் பண்ணுவோம். கார் வந்து கேட்டு போகலாம்.
ஃபைனலி தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. அண்டு உங்களுக்கு காட்டவில்லை, நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இவனும் வர வீடியோ எடுக்கப்படாது அப்படின்ட்டான். அதனால் இப்போ தான் எடுக்கிறேன், சாயங்காலம் தான் எடுக்கிறேன். நல்லா குளிச்சுட்டு சாயங்காலம் தான் எடுக்கிறேன், நல்லா தூங்கி. ஸோ சார் வந்துட்டார். ஹாய். சரி சரி. ஏது கூப்பிட்டீங்க சார்? உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே சண்டை போட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு ரீல்ஸ் அனுப்பி எனக்கு இதை கொடுங்கண்ணா, எனக்கு அதை கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னான். சரி அதெல்லாம் விட்டுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ முடிந்து விட்டது. எஸ், நம்ம நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளோட ட்ரெயின் ட்ராவல் vlog முடிந்து விட்டது. அண்டு தெரியுமா அவங்களுக்கு 4:30க்கே வந்துட்டான் அவன் ட்ரெயின். என்னால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல ட்ரெயின், சூப்பரான ட்ரெயின். நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் இனிமேல் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரெயின். அண்ட் தட் டு த மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெயின் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த சைடு மதுரை, திருநெல்வேலி அந்த சைட்லேருந்து பெங்களூர் கனெக்ட் பண்ணுறது மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தூத்துக்குடி தூக்குதோரை சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எபிசோட் முடிந்து விட்டது. அடுத்த செகண்ட் எபிசோட் வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். பாய். பாய் சொல்லி